கிள்ளான் துறைமுகத்தில் வெளிநாட்டு கப்பல் அனுமதியின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடல்சார் பாதுகாப்பு முகமை கப்பலை முழுவதுமாக பறிமுதல் செய்துள்ளது. நேற்று நண்பகல் 1:30 மணிக்கு மலேசிய எல்லை கடல் வழியாக சென்ற சரக்கு கப்பல் திடீரென கிள்ளான் துறைமுகத்தை நோக்கி வந்ததாக நம்பப்படுகிறது. அனைத்துலக நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பலில் 62,000 லிட்டர் டீசல் எண்ணெய் இருப்பதை கடல்சார் பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் கண்டறிந்ததாகவும், கப்பலை சோதனையிட கப்பல் கேப்டன் அனுமதிக்காததால் கப்பலை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஸ்லாங்கூர் மாநில கடல்சார் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அப்துல் முஹைமின் முகமது சாலே தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கப்பலின் கேப்டனும் அவரின் 6 உதவியாளர்களும் விசாரணைக்காக கப்பலிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் மலேசியாவில் தர இறங்குவதற்கு அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட கப்பலின் கேப்டன் 62,000 லிட்டர் டீசல் எண்ணெயை கொண்டு செல்வதற்கான எந்த ஒரு ஆவணங்களையும் கொண்டிருக்கவில்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும், உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் சிறப்பு அனுமதி அல்லது உரிமம் இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை வைத்திருக்க, சேமித்து வைக்க மற்றும் எடுத்துச் செல்ல அனுமதி அளிப்பதற்கான எந்த ஒரு ஆவண ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க தவறியதற்காகவும் கப்பலை முழுமையாக தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக அப்துல் முஹைமின் முகமது சாலே கூறினார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தம் மீது அவதூறு பரப்பியதாக சுகைபுலோ பாஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஜஹாருடின் முகமது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். நீதிமன்ற வழக்கிற்கு முன்னதாக தம் மீது அவதூறு பரப்பியதற்காக ஸ்டீவன் சிம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனும்படியான கோரிக்கை கடிதத்தையும் ஸ்டீவன் சிம்மிடம் வழங்கியிருப்பதாக ஜஹாருடின் முகமது தெரிவித்தார். 7 நாட்களுக்குள் ஸ்டீவன் சிம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் 15 லட்சம் வெள்ளி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், தமக்கு எதிராக வெளியிட்ட அறிக்கை மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜஹாருடின் முகமது கோரிக்கை விடுத்திருந்தார். 7 நாட்களுக்குள் ஸ்டீவன் சிம் மன்னிப்பு கேட்க தவறினால் நீதிமன்ற வழக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். முன்னதாக தேசிய ராணுவத்தில் உயரிய பொறுப்பில் சீன வம்சாவளியைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக தாம் கருத்து தெரிவித்திருப்பதாக, தம் மீது தவறான அவதூறு பரப்பியதாக ஸ்டீவன் சிம் மீது ஜஹாருடின் முகமது குற்றம் சாட்டினார். சீன வம்சாவளியைச் சேர்ந்தவர் ராணுவத்தில் உயரிய பதவிகளை பெறுவது குறித்து தாம் எந்த ஒரு தவறான கருத்துகளையும் பகிரவில்லை என்று அவர் தெரிவித்தார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தில் பணியாற்றும் அதிகாரிகளின் உடல் எடை அதிகமாக இருந்தால் அவர்களுக்கான பதவி உயர்வு ஒத்திவைக்கப்படும் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி இன்று தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவு ஜனவரி 2026 ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும், அடுத்த ஆண்டு பதவி உயர்வுக்கான பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் MACC அதிகாரிகள் ஜனவரி மாதத்துக்குள் உடல் பருமனை குறைக்கும்படியும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி வலியுறுத்தினார். இதுவரை உடல் சுகாதார குறியீடான BMI குறியீட்டை பூர்த்தி செய்யாதவர்கள் விரைந்து 30 நாட்களுக்குள் பூர்த்தி செய்யும்படி அவர் உத்தரவிட்டார். இந்த உடல் தகுதி என்பது அனைத்து வகையான பாதுகாப்பு பிரிவிலும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு நம்மை கண்டால் ஒரு நம்பிக்கை வரும் என்றும் அவர் கூறினார். அதேவேளை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிகாரிகளின் உடல் சுகாதார குறியீடான BMI 27 இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் 3 மாதங்களுக்கு ஒருமுறை லஞ்ச ஊழல் தடுப்பு அதிகாரிகள் அரசு பொது மருத்துவமனையில் உடல் சுகாதார பரிசோதனை மேற்கொள்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கேட்டுக் கொண்டார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணத்தை அரசியலாக்கி விமர்சிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி வலியுறுத்தியுள்ளார். தற்போது மலேசியா இந்தோனேசியாவுடன் மேற்கொண்டிருக்கும் எண்ணெய் உற்பத்தி கூட்டு வழங்கல் பகிர்வு என்பது அண்டை நாடுகளுடன் நாம் மேற்கொள்ளும் இருவழி தொடர்பு என்பதை ரபிசி ரம்லி சுட்டிக்காட்டினார். நமக்கு முதலீடுகள் வேண்டும் என்றால் நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இரு நாடுகளின் உடன்படிக்கையின் வாயிலாக மலேசியா இந்தோனேசியா அம்பாலா திட்டம் செயல்படுவதாக முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சரான அவர் தெரிவித்தார். கடந்த 1970 ஆண்டில் மலேசியா தாய்லாந்து MTJDA ஒப்பந்தத்தால் இன்று வரையிலும் கிளந்தான் லாபம் பெற்று வருவதை எதிர்க்கட்சியினர் மறந்துவிட வேண்டாம் என்று ரபிசி ரம்லி பெரிக்காத்தான் தலைவர் தான் ஸ்ரீ முஹைதீன் யாசினுக்கு நினைவூட்டினார். முன்னதாக பிரதமர் அன்வார் மலேசியா இந்தோனேசியா எல்லைப் பகுதிகளில் உள்ள எண்ணெய் வளங்களை இந்தோனேசியாவுடன் பகிரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் தான் ஸ்ரீ முஹைதீன் யாசின் கடுமையாக விமர்சித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கடந்த பிப்ரவரி மாதம் தனது முகநூல் கணக்கில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக முதியவர் ஒருவர் மீது இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் அவரது உடல்நலம் மற்றும் செவிப்புலன் பிரச்சனைகள் காரணமாக 61 வயதான அவருக்கு குற்றச்சாட்டு வாசிக்கப்படவில்லை. நீதிபதி அமாட் ஃபுவாட் ஒஸ்மான் அவருக்கு மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த அனுமதி அளித்து வழக்கை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தனது காதலியின் மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக இன்று அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முதியவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 61 வயதான அஸ்மான் ஹசீம் கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் தமன் சரையாவில் உள்ள ஒரு வீட்டில் அப்போது 12 வயது மற்றும் 4 மாதம் நிறைந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். நாசிலமா தொழிலை நடத்தி வரும் அந்த நபர் மீது தண்டனை சட்டத்தின் பிரிவு 375G கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பிறம்படி தண்டனையை வழங்க வகை செய்கிறது. அதே நீதிமன்றத்தில் 37 வயதுடைய சிறுமியின் சொந்த தாயார் அதே இடத்தில் மற்றும் தேதியில் பாலியல் பலாத்காரத்திற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். ஷா அலாம் பிரிவு 27 சுபாங் அலாம் நிலையத்தில் உள்ள கிளானா ஜெயா பாதையின் இலகு ரயில் போக்குவரத்து LRT பாதையில் இன்று காலை 27 வயது இளைஞர் ஒருவர் விழுந்து தலையில் பலத்த காயம் அடைந்தார். இது தொடர்பாக இன்று காலை 8-7 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாடுகளுக்கான உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்நிலையில் மீட்பு பணியாளர்கள் வருவதற்கு முன்பே பொதுமக்கள் அந்த நபரை தண்டவாளத்தில் இருந்து மீட்டதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் EMRS பிரிவு சம்பவ இடத்திலேயே ஆரம்ப கட்ட சிகிச்சையை வழங்கியதாகவும் முக்லிஸ் தெரிவித்தார். ரேபிட் ரயில் சென்றியான் பிர்ஹாட் ஒரு அறிக்கையில் இந்த சம்பவம் நிலையத்தின் தண்டவாள பகுதியில் சம்பந்தப்பட்ட நபர் அத்துமீறி நுழைந்ததால் நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளது. நேற்று இரவு கம்போங் ரம்பாயான் லாவுட் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு முழுமையாக கருகியது. அதிகாலை 1:28 மணிக்கு தீ விபத்து குறித்து பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் 7 தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக சபா மாநில தீயணைப்புத்துறை அதிகாரி கிளாரிஸ் ஜிமு தெரிவித்தார். தீயினால் பாதிக்கப்பட்ட வீடு பலகையிலானது என்பதால் தீ வேகமாக பரவியதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டில் இல்லாதது உறுதி செய்யப்பட்டதாகவும் வீடும் வீட்டின் முன்னிருந்த வாகனமும் முழுமையாக தீயில் கருகியதாகவும் அவர் கூறினார். இந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அதிகாலை 3:39 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.